சைபர் குற்றங்கள் பற்றி தொடர்ச்சியாக விழிப்புணர்வு தமிழக காவல்துறையால் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்ட அளவிலும் அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும். ஆனாலும் கூட தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் சைபர் குற்றங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த வருடம் மட்டும் இதுவரையில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மனிதர்கள் மொத்தமாக ஒரு 4 கோடி வரை இழந்துள்ளார்கள். அதுல கிட்டத்தட்ட ஒரு 45 நபர்களுக்கு ஒரு 42 லட்சம் இந்த 4 மாசத்துல நாங்க ரெக்கவர் பண்ணி அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க திரும்ப வழங்கி இருக்கின்றோம் கோர்ட் மூலியமா. இதுல ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமா ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நம்மளுடைய பொதுமக்களுக்கு. இதுல என்னன்னா, அவங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகள் தூண்டி இந்த மாதிரி பல மடங்கு லாபம் வரும், இந்த மாதிரி ஓடிபி கொடுங்க, அது மாதிரி ஒரு என்ன மாதிரி ஏமாறுறாங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது. ஆனா அது என்ன இதுல ஒரு விசேஷம் தான், இப்போ ஒரு 5000 ரூபாய் போடுறாங்க, அடுத்து 10,000 ரூபாய் வந்தோடனே அடுத்த அடுத்த லட்சக்கணக்கில் அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுல திரும்ப வராம இருக்குன்னு சொன்னோடனே அவங்க ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட வேற எங்கேயாவது கடன் வாங்கி கூட திரும்ப ஒரு அறியாமையில அந்த விழிப்புணர்வு இல்லாம மாத்தி மாத்தி அதுலயே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கட்டத்துல வேற எங்கேயுமே பண்ண முடியல அப்படின்னு கடைசி கட்டத்துல தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு திரும்ப காவல்துறைக்கு வராங்க. ஸோ தயவு செய்து பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த கண்டிப்பா இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாவே கண்டிப்பா அது ஒரு கண்டிப்பா அது நம்ப முடியாததுதான், அது சீட்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம பொதுமக்களுக்கு இருக்கணும். அதே போல இரண்டாவது மிக முக்கியமானது, அந்த முதல் தடவை ஏமாற்றப்பட்ட உடனே நம்ம காவல்துறையை இமிடியேட்டா அணுகி சைபர் கிரைம்ல இமிடியேட்டா குற்றம் அந்த நடந்ததை பத்தி இமிடியேட்டா அந்த புகார் தெரிவித்தாலே போதும். இமிடியேட்டா யாரு ஏமாத்தினாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்ல இமிடியேட்டா எந்த அந்த நம்மளுடைய நாட்டினுடைய எந்த பகுதியிலும் சரி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் இமிடியேட்டா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பா அந்த பணத்தை இமிடியேட்டா மீட்டு தருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். இந்த 2 மிஸ்டேக்ஸ் தான் நம்ம நார்மலா பொதுமக்கள் பண்றாங்க. ஸோ மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு இந்த அட்லீஸ்ட் போட்ட பணம் திரும்ப வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அவங்களா ஏமாத்திக்கிறாங்க. அந்த ஒரு மனநிலை நம்ம கிட்ட பொதுமக்களுக்கு மாற வேண்டும். தேங்க்யூ. நம்ம மாவட்டத்துல அதிகமா சைபர் கிரைம் தப்பு நடக்குது திண்டிவனம், வானூர், மரக்காணம் அந்த சைட்ல தான் கேஸ் இருக்கு. ஸோ அந்த சைட்ல என்ன அவேர்னஸ் பண்றீங்க? அதுதான் இப்ப நம்ம நாட் ஒன்லி இது பெர்டைனிங் டு பர்டிகுலர் ஏரியா கிடையாது. அது த்ரூஅவுட் நம்மளுக்கு த்ரூஅவுட் த கண்ட்ரி, த்ரூஅவுட் த ஸ்டேட்டு, அது ஈவன் ஒரு கிராம பகுதியில் கூட அவங்க இந்த ஒரு நிறைய பேர் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி வேற யார்ட்டையாவது காசு வாங்கி கூட இதுல போட்டு ஏமாந்துடுறாங்க. பட் இதனாலதான் சொல்றேன், இப்ப நம்ம அந்த ஒவ்வொரு எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்கூல் சீக்கிரமா காலேஜ் முடிச்ச பசங்க கூட இருக்கட்டும், அவங்க கூட ஏமாந்துடுறாங்க. ஸோ ஒவ்வொரு பதிலையுமே நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் வரும். குறிப்பிட்ட கேஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு, இதுக்கான டைம் ஃப்ரேம் ஏதாவது கேஸ் முடியுது? அதுதான் 24 ஹவர்ஸ்ல ரெக்கவர்ன்றீங்க கால் பண்ணா. சில பேருக்கு சைபர் கிரைம் ஸ்டேஷன் இருக்கிறதே தெரியல. ஓகே, சாதாரண காவல்துறை அணுகலாம் அப்படின்ற முறை பப்ளிக் கிட்ட இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயுமே அந்த 1930 கால் பண்ணணும் அப்படின்றது எல்லா இணைய வழியில நம்ம கொடுக்குறோம். ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், நம்ம டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வெப்சைட்ல கொடுக்குறோம். நம்ம தமிழக காவல்துறையில விழிப்புணர்வு அந்த நிறைய நம்மளே வீடியோஸ் எடுத்து எல்லா இடத்துலயுமே யூடியூப் சேனல்ல கூட போட்டிருக்கோம். எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு இப்ப நம்மளுக்கு நீங்க பாதிக்கப்பட்டவங்களை கேட்டா கூட தெரியும், அவங்க இந்த மாதிரி ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த ஒரு ஒரு முறையான விழிப்புணர்வு இல்லாதனால அவங்க ஏமாந்துட்டாங்க. 2 months பிஃபோர் பார்ட் டைம்ல ஜாப் தரேன்னு சொல்லிட்டு என்னை ரீச் அவுட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் தட்டாங்க, 10,000 rupees பே பண்ணோம். அப்புறம் 15,000 ரிட்டர்ன் பண்ணாங்க. அப்புறம் செகண்ட் டைம் என்ன பண்ணோம், செகண்ட் டே 25,000 பே பண்ணோம், 35,000 ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ உங்கள் ஜென்யூன் போல் கரெக்டாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஒரு 4th டேல ஒரு 3 lakhs பே பண்ணேன். பே பண்ணும்போது என்ன ஆச்சு, 6 lakhs தரேன்னாங்க, காசு கொடுக்கல. திருப்பியும் என்னன்னு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்கு, அதனால இன்னும் ஒரு 5 lakhs நீங்கள் பே பண்ணணும், பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 lakhs தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என் கூட இந்த டெலிகிராமில் என்னை மாதிரி நிறைய பேர் இது பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் காசு வந்தப்போ நான் நினச்சேன், ஓகே இவங்க ஜென்யூன் போலன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். திருப்பி ஒரு 5 lakhs பே பண்ணோம்.
பே பண்ணும்போது என்ன ஆச்சு, திருப்பி நீங்கள் 10 lakhs கொடுத்தா தான் உங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு த்ரெட்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே என்ன பண்ணேன், சைபர் கிரைம் வந்து உடனே ஃபோன் பண்ணி கேட்டபோது அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க இது சைபர் கிரைமை இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. இன்ஃபார்ம் பண்ணி ஒரு வித்தின் 1 வீக்கில் என்னோட அமௌண்ட் வந்து ஃபுல்லாமே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இதனால் நான் பப்ளிக் என்ன சொல்ல வரேன்னா, ஈவன் தான் நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலுமே வந்து சில இதில் வந்து நம்மளை ஏமாத்துற விதங்கள் வந்து புதுசாக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை ஒரு 3 நாள் 4 டைம் வந்து அவங்களே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 5ஆவது டைம் ஏமாத்துறாங்க. ஸோ எல்லாருமே என்னன்னா ஒரு விழிப்புணர்வாக வந்து காவல்துறை எவ்வளோ நமக்கு சொல்கிறாங்க, பட் நம்மளுடைய ஆசைகள் வந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு. ஸோ மக்களுக்கு சொல்கிற அந்த ஒரு கருத்து, எது சொன்னாலுமே நம்ம சொந்த உழைப்பால் இது பண்ணுற மட்டும் தான் நமக்கு இருக்கும். மற்ற எதுவுமே நீங்கள் பண்ணி ஏமாறலாம்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிறேன். சார், உங்க எவ்வளவு பணம் இழந்தீங்க? எவ்வளவு பணம் ரிட்டர்ன் கிடைச்சது? ஃபுல்லா கிடைச்சிருச்சா? ஆமாம் சார், இப்போ அமௌண்ட் வந்து 4 lakhs போட்டுமே அந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லாமே நமக்கு ஸ்டேஷன் கொடுத்துட்டாங்க, நமக்கு பே பண்ணி கொடுத்துட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.